Hallelujah. Hallelujah. I'd like to welcome you in the mighty name of Jesus. கர்த்தருடைய மகிமை நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். I hope you've all been keeping well this past week. கடந்த கிழமை முழுக்க அவர் எங்களை சுகபத்திரத்தோடு காத்திருந்தபடியால் Today we have come to praise and worship our Lord. Hallelujah. இந்த நாளில் தேவனை துதித்து மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். I hope you've all come prepared. நாங்கள் ஆயத்தமாக இப்பொழுது அவரை துதிப்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் நான் விசுவாசிக்கிறேன். Let's read a portion from the Bible before we go into the worship. நாங்கள் ஆராதனைக்கு சென்று முன்பதாக நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் கடந்து செல்வோம். Turn with me to Isaiah chapter 6 verse 3. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். It says, "And they were calling to one another, Holy, holy, holy is the Lord Almighty. The whole earth is full of His glory." ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சத்தமிட்டு சொன்னார்கள். Amen. Amen. God is holy. Amen. எங்களுடைய தேவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். And the whole earth is full of His glory. இந்த பூமி முழுவதிலும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. Let's sing this beautiful song that says, "We fall down, we lay our crowns at the feet of Jesus." அவருடைய பாதத்திலே வணங்கி விழுந்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் என்ற இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். His mercy and love at the feet
ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். Amen. There's nothing that God cannot do. அவர் எல்லாம் கூடும் அவருடைய நாமத்தினாலே. He can do everything in His name. அவர் எத்தனையோ அற்புதங்கள் அடையாளம் காண கிருபை செய்தார். He will help us to see the miracles. நாங்க நம்பினால் அவர் இன்றைய நாளும் செய்யக்கூடும். ஆமென். If you believe, He will do that in your life today. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் கூட இந்த பாடலை பாடுவோம். Let us sing this song with faith in our heart.
செய்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, கடல் மீது நடந்தீர் ஆண்டவரே. கடும் புயலை அதற்றினீர் ஆண்டவரே. அப்பா, சாத்தானை வென்ற சர்வ வல்லவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உலகத்தில் இருக்கிறவனின் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி நினைக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே காற்று பறக்கடிக்கும் மதுரை போல இருந்த வாழ்க்கை ஆண்டவரே. அப்பா சுவாமி, நீர் கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையதுராக இருக்கிற மரத்தை போல மாற்றினவரே. ஹalleluya, ஹalleluya. இது உம்மால் மாத்திரமே கூடும் ஆண்டவரே. அப்பா, மனிதர் ஆண்டவரை ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டவரே. உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya ஆண்டவரே. ஆண்டவரே, கூடும் ஆண்டவரே. அப்பா சுவாமி, மரித்தவனை ஆண்டவரே உயிர்ப்பிக்க உம்மால் கூடும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற காரியங்களை உயிர் பெற செய்கிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ராதாகே ராலாமா மாமா. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya. யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி
யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. ஓ ஹalleluya ஆண்டவரே, ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. ஹalleluya ஆண்டவரே, அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவரே. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya we praise you. ஆமென். we துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. ஹalleluya ஆண்டவரே, அம்மாவே ஆண்டவரே, மகிமை நிறைந்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் அம்மா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே சுவாமி. ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. எங்கள் நன்றிகளை சுவாமிக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. நீர் ஆண்டவரே எங்களுக்கு செய்த ஆண்டவரே அனைத்து காரியங்களுக்கு ஆண்டவரே சுவாமிக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே ஹalleluya சுவாமி. ஆண்டவரே ஓ ஹalleluya ஆண்டவரே, அப்பா இந்த நாளில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில சுவாமி ஆண்டவரே, அப்பா இந்த month of well-being, mental well-being ஆண்டவரே, அப்பா சுவாமி ஆண்டவரே, இந்த நாளில் கூட சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே மென்டல் வெல்பீயிங்ல பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் ஆசிரியர்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா உற்றுத்தார் சுற்றுத்தார் ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் உமது பலத்தை கரம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே, அப்பா சுவாமி வலது குறைந்தவர்கள் ஆண்டவரே, மூளை கிளர்ச்சி இல்லாதவர்கள் ஆண்டவரே, அப்பா இப்படியாக மனநிலை பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே, அப்பா இந்த மாதத்தில் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே இதுக்குள்ளாக போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, அப்பா இதில் கடந்து போய் கொண்டிருக்க குடும்பங்கள் ஆண்டவரே, அப்பா எத்தனையோ விதத்தில் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே, அப்பா தாங்கள் என்ன செய்வதென்று அறியாது இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனநிலை பாதிப்புக்குள்ளாக ஆண்டவரை சென்று கொண்டிருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை, நண்பர்கள் ஆண்டவரை, தெரிந்தவர்கள் ஆண்டவரை, ஒவ்வொருத்தரும் காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. இந்த நாளில் சுவாமி ஆண்டவரை, அப்பா அனைத்தாமே ஆண்டவரை பொறுப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹalleluya செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே ஹalleluya சுவாமிக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை நடத்தும் இயேசுநாதா
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே எடுத்து சுவாமி சித்தம் போல சுவாமி ஆண்டவரே நீ வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நீர் ஆண்டவரே சுவாமி அதை செய்யப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே ஹalleluya சுவாமி ஹalleluya ஆண்டவரே சுவாமி நாங்கள் ஆயத்தப்பட ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே வருடா வருகை ஆண்டவரே சுவாமி எங்களை ஆயத்தப்பட ஆண்டவரே சுவாமி உற்சாகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே சுவாமி இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கிறீர் சுவாமி ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே it's not too late ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ஒரு தடையும் இல்லாம சுவாமி ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த பாதையை எங்களுக்காக நீ திறந்திருக்கிறீர் சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya சுவாமி இந்த வேளையில் சுவாமியோட வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே சுவாமி நீர் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே வார்த்தையை கொண்டு வருகிற மகன் ஆண்டவரே உங்களுடைய கருத்துல ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் தமிழ் சுவாமி ஆண்டவரே அவங்களுக்கு மூலமாக சுவாமி எங்களோட பேசுகிறதை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே மொழிபெயர்க்கிற மகனே சுவாமி உங்களுடைய கருத்துல ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி நீர் ஆண்டவரே அவருக்கு உதவி செய்யப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே வசனம் ஆண்டவரே சுவாமி எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு பிரயோசனம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்குமா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே சுவாமி நீர் செய்யப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே சுவாமி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென் ஹalleluya கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். We'd like to welcome you all in the mighty name of Jesus. இந்த நாளில் தாமே நாங்கள் கடைசியாக பார்த்த வசனத்தில் இருந்து நாங்கள் தொடர்ந்து அந்த கடைசி அதில் நாங்கள் யோசபாத் ராஜாவை குறித்து நாங்கள் அங்கே பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் 6வது கடைசி காரியத்தை நாங்கள் இன்றைய நாளில் 7வது கடைசி காரியத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் இன்றைய நாளில் அதை நிறைவு செய்ய போகிறோம். And so now we've reached the 7th and final part of Jehoshaphat's story and what he brings and what we can learn from him. நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் யோசபாத் ராஜாவின் அவருடைய சரித்திரங்கள், அவர் செய்த காரியங்கள், அவருக்கு தெய்வம் செய்த நன்மைகளை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். And we see all the things that Jehoshaphat that God has done in Jehoshaphat's life. நாங்கள் பார்த்தோம் அங்கே முதலாவது நாங்கள் பார்த்த காரியம் அங்கே யோசபாத் அங்கே அவரை நோக்கி அங்கே 3 விதமான சேனைகள் வந்த பொழுது அங்கே அவர் என்ன செய்தார் என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். And we see what Jehoshaphat did when the armies came towards him. அங்கே அவர் முதலில் என்ன செய்தார்? அங்கே ஜெபத்தை கூட்டினார், உபவாசத்தை கட்டளையிட்டார் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். And first he withheld prayer and fasting within his people. அங்கே அந்த சேனையை நோக்கி போன 2வது காரியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். And the second thing they did when the armies came towards them was that they started worshiping. அது மாத்திரமல்ல, 3வது காரியம் நாங்கள் பார்த்திருந்தோம், அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், தேவனின் முன்பாக அவர் தங்களை தாழ்த்தினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். So thirdly we saw that they showed humility and they made themselves appear as weaker and lesser beings. 4வது காரியம் என்னவென்று சொன்னால் அங்கே ஆவியினாலே அவர்கள் நடத்தப்பட்டார்கள், தங்களுடைய சொந்த சிந்தனை அல்ல, தேவனுடைய ஆவியினாலே வழி நடத்தப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். And so they were spirit-led, these people. அது மாத்திரமல்ல, 5வது காரியம் நாங்கள் பார்த்திருந்தோம், அவர்கள் விசுவாசத்திலே அங்கே முன் சென்றார்கள் என்று பார்த்திருந்தோம். And so fifthly we see that they had faith. அங்கே 6வது பார்த்தோம், அவர் விசுவாசத்தினாலே போன பொழுது அங்கே அவர்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் அங்கே தேவன் செய்த பொழுது அவர்கள் நன்றியுள்ள மனதோடு அங்கே போனார்கள் என்று நாங்கள் கடைசியாக 6வது அங்கே தலைங்கத்துக்களை நாங்கள் பார்த்திருந்தோம். So at 6 we saw that they have gratitude. இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்று சொன்னால் நாங்கள் தேவனின் முன்பாக நாங்கள் விழித்தவர்களாக, விழிப்புணர்வு உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Is that we should be with vigilance. ஏனென்று சொன்னால் தேவன் அங்கே அவர் தேவனுக்கு அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். பாருங்க, ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியம் செய்த பொழுது நாங்கள் அவருக்கு நன்றி, அவரை துதித்து சந்தோஷப்பட்டு நாங்கள் மகிழ்வோம் எங்கள் வாழ்க்கையில. See, when God does something good in our life, so when God does something good in our lives, we start to thank Him. அப்பொழுது அதுக்கு பின்பாக என்ன நடக்கும்? நாங்கள் அங்கே தெய்வம் சொன்னதை, அவர் செய்ததை நாங்கள் நாட்கள் செல்லும் பொழுது நாங்கள் அதை மறந்து போகிறவர்களாக இருப்போம். And so as days pass, we forget.
அதே போல தான் நாங்க பார்க்கிறோம் யெசபாத்தின் அவருடைய யெசபாத்தின் வாழ்க்கையில கூட அவர் அங்கே செய்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். And so as we saw in Jehoshaphat's life, this is what we'll see what he's doing. நாங்கள் எங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 4 நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ந்து 1 நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் So we'll turn our Bibles to 2 Chronicles. 20ஆம் அதிகாரத்திலே 31 37 நாங்கள் பார்க்க போகிறோம். 2 Chronicles chapter 20 verse 31 to 37. அங்கே பார்க்கும் என்று சொன்னால், தேவன் உங்களை விடுதலை செய்த பிறகு, அவர் உங்களுக்கு விடுதலை செய்த பிறகு நீங்கள் உங்களுடைய பழைய பாவத்துக்கு திரும்பி விடாதீர்கள். So Jehoshaphat reigned over Judah. He was 35 years old when he became king of Judah, and he reigned in Jerusalem 25 years. His mother's name was Azubah, daughter of Shilihi. நாங்கள் வாசிக்க போகிற காரியம் என்னன்னு சொன்னால், 20ஆம் அதிகாரத்தில் 31 37 நாங்கள் பார்க்க போகிறோம். And we're reading from verse 31 to 37. அங்கே தேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார் என்று நான் கடந்த கிழமையிலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். I said last week that God gave them a big deliverance. அங்கே என்ன விடுதலை செய்தார்? What deliverance did he give them? அவர்களை நோக்கி அங்கு 3 விதமான சேனைகள் வந்தது. Towards them came 3 armies. அப்பொழுது அங்கே நான் சொன்னது போல யோசபாத் அங்கே என்ன செய்தார்? அவர் தன்னுடைய பக்கத்து நாட்டு ஆட்களை உதவிக்கு கேட்கவில்லை, நண்பரிடத்திலே போகவில்லை. அங்கே தேவனுடைய சன்னதியிலே அவர் ஜெபத்தை அங்கு அறிவித்து அந்த ஜனங்களோடு கூட அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தார். They didn't ask for help from the people near them, but they chose to look to God for help. அது மாத்திரமல்ல, அவர்கள் உபவாசத்தோடு இருந்து ஜெபித்தார்கள். But they were steadfast with prayer. அதற்கு பின்பாக அவர்கள் இன்னும் என்ன செய்தார்கள்? தேவனை மகிமைப்படுத்தி அவர் செய்த காரியங்கள், வாழ்க்கையில செய்த அற்புதங்களை அறிக்கை செய்து அங்கே தேவனை துதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And so they glorified God and worshipped him. அவர் துதித்தது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களை தேவனுக்கு முன்பாக அவர்கள் அங்கே தாழ்மைப்படுத்தி, ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். And so they acted in humility to the people, to God. They were humiliated in front of God. அது மாத்திரமல்ல, அங்கே யோசபாத்தின் அடுத்த காரியம் என்ன நடந்தது? அவர் யுத்தத்துக்கு போங்க, அங்கே தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது, ஆவியினாலே வழிநடத்தப்பட்டார்கள். நீங்கள் போகிற காரியம் அங்கு உங்களுக்கு வெற்றியாக வரும் என்று அங்கே அறிவிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். And the disciples or the prophets were spirit led, and so they gave this word saying that you will win, you will be led by the Spirit. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு அங்கே கடந்து போனார்கள். And they had faith in the Lord. அதற்கு பின்பாக தேவன் அவர்களை அங்கே விடுதலை செய்தார். And then God delivered them. எப்படி விடுதலை செய்தார்? How did he deliver them? அவர்கள் கத்தி சண்டை போடவில்லை, அங்கே வாள்களை எடுத்து வெட்டவில்லை, அங்கே அம்புகளை அவர்கள் எறியவில்லை. He didn't make a knife fight happen. He didn't shoot arrows or throw arrows. அங்கே இவர்கள் அந்த இடத்திலே போகும்பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மரித்து போயிருந்தார்கள். And so he caused the fight in between these 3 armies who were in an alliance. அதற்கு முன்பாக அது மாத்திரமல்ல, அங்கே அவர்கள் கொண்டு வந்திருந்த தங்க நகைகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் அங்கே 4 நாட்கள் அவர்கள் என்ன செய்தார்களாம்? அதையெல்லாம் சூறையாடினார்கள், அதை பெற்றுக்கொண்டார்கள், அதை எடுத்துக்கொண்டார்கள் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். Not only that, but all the jewelry that these soldiers had died with took 4 days to collect. அப்படியான ஒரு பெரிய விடுதலை தேவன் அங்கே செய்திருந்தார் அவர்களுக்கு. And so God had done such a big miracle and deliverance in their lives. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் பாருங்கள், நாங்களும் இப்படி தான் நாங்கள் செய்வோம். If we were to take our lives for example, we would also do the same. எங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, பண பிரச்சனை வருகிறது, வியாதி வருகிறது, இல்லைன்னா எங்களுக்கு எதிராக ஜனங்கள் வருகிறாங்கன்னா நாங்கள் உடனே தேவனிடத்தில் ஓடி போவோம். When problems come and seek us, and financial problems, physical problems come and seek us, we look to God. அங்கே தேவனிடத்தில் போய் என்ன செய்வோம்? நாங்கள் ஜெபிப்போம், நாங்கள் உபவாசம் இருப்போம், அங்கே தேவனை நாங்கள் துதிப்போம். We look to God in prayer and we fast and we worship him. அப்போ எங்களை நாங்கள் தாழ்த்தி சிலரை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னார். அவர்கள் துன்பத்தில்
யுத்தத்தில மத்தியில போகும்போது அங்கே இடத்திலே விழுந்து அழுது புரண்டு ஜெபிக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். And we see that we may ourselves come in humility to the Lord, and we may put ourselves at our lowest for the Lord. இப்படி அந்த தேவனுடைய சந்நிதியிலே நீங்கள் போகிற பொழுது அங்கே தேவ ஊழியக்காரர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஆசீர்வதித்து சொல்லுவார், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி அப்படியாக நீங்க ஆவியிலே வழிநடத்தப்படுவீர்கள். And so then your worship minister or you will be spirit led, and God will give you a word. God will give you a word. அப்படி தேவனுடைய வார்த்தை வரும்போது நீங்கள் அதை விசுவாசித்து நீங்கள் அதில் வெற்றி பெற்று விடுவீர்கள். So when this word comes, you will have faith, and you will have victory, get victory. அப்போ வெற்றி பெற்ற பிறகு என்ன நடக்கும்? What happens after victory? அதை தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். That is what we are going to look at. பாருங்க, யேசுவின் வாழ்க்கையில ஆண்டவர் அங்க பெரிய வெற்றியை கொடுத்தார். அங்க யுத்தம் இல்லை, அங்க இரத்தம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர்கள் வெற்றி பெற்றார்கள். You see, in Jehoshaphat's life, God gave a big victory. Yeah, there's no bloodshed. Just அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. நீங்க சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் அந்த நாளிலே அவர்களுக்கு நிறைவேறினது. We see the promised word, the prophecy that they were given is that there would be no bloodshed. நாங்கள் பார்க்கிறோம், அங்கே நாங்கள் தமிழில் எடுத்துக்கொள்வோம். Let's take it. Let's read it. நாங்கள் பார்க்கிறோம், அங்கே ஜெசபாத்தை அங்கே ஆசீர்வதித்தார். அவர் அநேக நாட்கள் அங்கே முதலில் நாங்கள் பார்க்கிறோம், அவர் கிராட்டிடியூடா இருக்கும்பொழுது அவளுக்கு அதற்கு பின்பாக அந்த நாடு சமாதானமாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் வாசிப்போம் அங்கே 20ஆம் அதிகாரம் 31 37. யோசேபாத் யூதா அரசாண்டான். அவன் ராஜாவாகிற போது 35 வயதா இருந்தது. 25 வருஷம் எருசலேமின் அரசாண்டான். சில்கி குமார்த்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் அசுபாத். Now Jehoshaphat reigned over Judah. He was 35 years old when he became king, and he reigned in Jerusalem 25 years. And his mother's name was Azubah, the daughter of Shilhi. அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். He walked in the way of his father Asa and did not depart from it, doing right in the sight of the Lord. ஆனாலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஜனங்கள் தங்கள் இருதயத்தை தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு இன்னும் நேராக்காதிருந்தார்கள். The high places, however, were not removed. The people had not yet directed their hearts to the God of their fathers. யோசபாத்தின் ஆதியாந்தமான மற்ற வர்த்தமானங்களை இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் கண்டிருக்கிற அனனியின் குமாரனாகிய யெகூவின் வசனங்களில் எழுதியிருக்கிறது. Now the rest of the acts of Jehoshaphat, first to last, behold, they are written in the annals of Jehu the son of Hanani, which is recorded in the book of the kings of Israel. இதை கவனமா பாருங்கள். அங்க 35ஆம் வசனத்துல இப்படியாக தொடர்கிறது. அதற்கு பின்பு என்று சொல்லி தொடர்கிறதை பார்க்கிறோம். The 35th verse starts by saying after this. இதற்கு பின்பு After what? அங்கே தேவன் அவர்களுக்கு வெற்றி கொடுத்த பின்பு அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், After God has given them victory, what happens is, அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினான். After this, Jehoshaphat, king of Judah, allied himself with Ahaziah, king of Israel. He acted wickedly in so doing. தர்சீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோட கூடி கொண்டான். அப்படியே எசியோன் கேபோரில் கப்பல்களை செய்தார்கள். So he allied himself with him to make ships to go to Tarshish, and they made the ships in Ezion Geber. மாராசே ஊரானாகிய யோதாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோட கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிட்டு அவர்கள் தர்சீசுக்கு போக கூடாமற் போயிட்டு. Eliezer the son of Dodavahu of Maresha prophesied against Jehoshaphat, saying, because you have allied yourself with Ahaziah, the Lord has destroyed your works. So the ships were broken and could not go to Tarshish. பாருங்கள், இங்கே என்ன நடக்கிறது? இவ்வளவு பெரிய வெற்றி தேவன் அவர்களுக்கு கொடுத்த பின்பு, after God had given them such a big victory, அவர் என்ன செய்கிறார்? அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கே அசுத்தத்துக்கும் சுத்தத்துக்கும் அங்கே சம்பந்தம் ஏது, அங்கே இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லுகிறபடி அங்கே தேவனுடைய பிள்ளையாக இவன் என்ன செய்கிறான்? அங்கே துன்மார்க்கனான அகசியா ராஜாவோடு கூட தோழமை
போகிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். We see similar to how talk about the connection between day and night, connection between the sick and the healed. The Jehoshaphat is called wicked for having a connection with Ahaziah, the king of Israel. நாங்க பார்க்கிறோம் அவரோட சேர்ந்து என்ன செய்யும். அங்கே நல்ல ஒரு தமிழில் ஒரு நல்ல பழமொழி ஒன்று இருக்கிறது. பசுவோடு என்ன வண்டியோட சேர்ந்த பசுவும் என்ன செய்யுமா, அங்கே அது வண்டி என்னத்தை சாப்பிடும், அங்கே கக்கா எல்லாம் சாப்பிடும்ல. அப்ப வண்டியோட சேர்ந்து பசு சேர்ந்தா என்ன செய்யும், அதுவும் அதை தான் செய்யும். So there's a phrase that says if a cow is with a pig, then it will start to do what the pig does. And you see the pig, it's dirty compared to the cow, and the cow drinks milk, and the pigs don't do that. ஏனென்றால் பசுவின் தன்மை என்ன, அது பச்சை புல்லை மாத்திரம் தான் சாப்பிடும், அது எல்லாத்தையும் சாப்பிடாது. And so the cow won't eat everything. ஆனால் பண்டி என்ன செய்யும், அங்க இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடும். But a pig eats absolutely everything. அதே போல தான் நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உங்கள் சகவாசத்தை வைக்க வேண்டும். நீங்கள் பண்டிகளோடு உங்கள் சகவாசத்தை வைத்திருந்தால் நீங்களும் பண்டிகளாக போய்விடுவீர்கள். அவதானமாக இருக்க வேண்டும். And so as God's child, you should be the cow and not be with the pigs and not be with the wicked. என்னன்னு சொன்னால் தமிழ்ல மட்டும் இல்லை, ஆங்கிலத்தில் கூட ஒரு பழமையில் இருக்கு, உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்லுகிறேன் என்று சொல்வார். So there's a phrase in English that says, show me your friends and I'll show you who you are. அப்படியாக ஏன் அதை அப்படி சொல்கிறான்னு சொன்னா, நீங்க நல்ல நண்பர்கள், நல்ல சகவாசம் என்ன செய்யும், உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். தீய சகவாசம் உங்களை ஜெயிலிலே கூட கொண்டு போய் நிப்பாட்ட முடியும். And so good friends will bring you, good influence will bring you to good places, and a bad influence will bring you to a jail or a bad place. அதே போல தான் பாருங்க, யோசபாத் ராஜா அங்கே அவருடைய பிரச்சனைகள் இருந்து ஆண்டவர் விடுதலை செய்தார். அவருக்கு அங்கே யுத்தம் இல்லாமல் சமாதானமாக இருந்த பொழுது என்ன நடக்கிறது, அவன் தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து அவன் அங்கே அகசியா ராஜாவோடு, அவன் ஒரு துன்மார்க்கன் என்று சொல்லப்படுகிறவனோடு கூட அவன் அங்கே சகவாசம் வைக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. So after Jehoshaphat was given this victory and has complete peace, he chooses to make a connection with the king of Israel, Ahaziah, but is wicked in doing so. நாங்கள் பார்க்கிறோம் தேவனுக்கு அருவருப்பான காரியம், விக்கிர ஆராதனையை தேவன் வெறுக்கிறவராய் இருக்கிறார். So God hates idolatry. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே யாத்ராகமம் 34:13 அங்கே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் தேவனுக்கு அது ஒரு அருவருப்பான காரியம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. We read in Exodus chapter 34 verse 13. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே என்னன்னு சொன்னா யோசபாத் என்ன செய்தார், ஆரம்பத்தில் அங்கே மேடைகளை உடைத்து அங்கே காரியங்கள் எல்லாம் அவர் இல்லாமல் ஆக்கினார். ஆனால் அகசியா அப்படியா இல்லை. அங்கே பார்ப்போம் யாத்ராகமம் 34:13 அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள் என்று தேவன் சொல்லதை பார்க்கிறோம். God did not see tolerance of pagan idolatry as virtue. Indeed, he ordered the Jews to smash the pagan altars in the promised land. அப்படியாக தேவன் வெறுக்கிற காரியங்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம், சில நேரத்தில் அப்படியானவர்களோடு கூட அப்ப நீங்க கூட எங்களோட சகவாசங்களை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களோட வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்ய முன்னேறி செல்ல பார்க்கிறோம். And so in our lives we're trying to progress with the unbelievers or progress with the worldly people. நாங்கள் பார்க்கிறோம் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் சார் Deuteronomy 7:5 அங்கே Deuteronomy 7:5 அது மாத்திரமல்ல, இந்த சகவாசத்தினால் அங்கே என்ன நடக்கிறது, திரும்பவும் விக்கிர ஆராதனை அந்த தேசத்துக்குள்ள பிரவேசித்ததுன்னு நாங்கள் பார்க்கிறோம். உபாகமம் 7:5 நாங்கள் எடுத்து பார்ப்போம். அங்கே இதுதான் சொல்லப்படுகிறது, நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஏனென்றால் தேவனுக்கு ஒரு விருப்பமில்லாத ஒரு காரியம் என்று நாங்கள் பார்க்கிறோம். You see, he says
This is what you ought to do to them. Break down their altars, smash their sacred stones, cut down the Asherah poles, and burn their idols in the fire. ஆம், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் பொழுது, அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மை செய்யும் பொழுது, நீங்கள் விழிப்புள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். When God gives you victory in your life, you should remain vigilant. ஆம், நாங்கள் அங்கே பார்ப்போம், அங்கே ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 18-19 நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக தான் தேவன் எவ்வளவோ நன்மை செய்தாலும் உடனடியாக அதை மறந்து பாவத்தில் விழுந்து விடுகிற ஒரு பழக்கம் அவர்களுக்கு உண்டு. So we read in Judges chapter 2 verse 18 and 19. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழக்கத்தை நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. And so we are able to see the Israelites' behaviors and habits. 12 சொல்லுது, கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழுப்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்கள் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்கள் நீங்களாகி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்கள் இருக பிடித்து ஒடுக்குகள் நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார் என்று சொல்லி அந்த அவங்களுடைய ஒரு ருட்டீனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க, அவர்கள் திரும்ப திரும்ப பாவம் செய்வதும் தேவன் அவர்களை விடுதலை செய்வதும் அதை பறந்து போவதும் என்று சொல்லியாக அவர்கள் தொடர்ந்து அங்கே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். Israel general, they have a routine. Like since the time period of Judges, the Jews had fallen into familiar cycles of sin. அங்கே பார்க்க அவர்கள் பாவத்தில் விழுந்து திரும்பவுமாக அங்கே அவர்கள் போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் தேவனிடத்தில் வெற்றிகளை நாங்கள் பெற்று தேவனோடு கூட நாங்கள் இணையும் பொழுது, and so when we get victory from the Lord and join Him, அங்கே சத்ருவானவனுக்கு அது பிரியமே இருக்காது. Satan does not like that at all. அவன் என்ன செய்வான், இவனை எப்படியாவது விடுத்தி விட வேண்டும், எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில திரும்பவும் போக வேண்டும் என்று உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறவனாக இருப்பான். And so he always wants to bring problems into your life. ஏனென்று சொன்னால் அங்கே 1 பேதுரு 5:8 நாங்கள் பார்ப்போம் என்ன சொல்கிறது என்றால், We read in 1 Peter chapter 5 verse 8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். Be of sober spirit, be on the alert. Your adversary, the devil, prowls around like a roaring lion. ஆம், ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் என்ன செய்யும், அது அங்கே உடனே டக்குனு பாயாது. A lion won't jump straight away. அது என்ன செய்யும், பதுங்கி அங்கே ஒளித்து சரியான நேரம் பார்த்து அது அங்கே என்னத்தை செய்யும், சும்மா காலை கையை பிடிக்கும், அது ஓடுற மானுக்கு தான் பிடிக்கும். ஆனால் என்னது பிடிக்கும், உடனே காலத்தில் பிடிக்கும், உடனே உயிர் நாடியை அங்கே கொண்டு விடும். அப்படியாக தான் எங்களை பின்தொடர்ந்து நாங்கள் வருகிற சாத்தான் எங்களை வீழ்த்தி போடவே அங்கே ஆயத்தமாக இருக்கும். So a lion will always, when it pounces, will go for your neck, go for your throat, and just like that, Satan will go for your life and will go for you straight away. ஆம், நாங்கள் பார்க்கிறோம், ஏனென்றால் அவன் தேவனோடு நாங்கள் சந்தோஷமாக தேவனுக்கு நன்மை செய்து விட்டான், நாங்கள் அவரை துதித்து கொண்டு அவர் பின்னாலே போய்விடுவோம் என்று அவன் எப்பொழுதும் எங்களை அங்கே வெளுத்துவதற்கு அவன் அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே எபிரேயர் 12:1-2 இப்படியாக சொல்லுகிறது. We read in Hebrews chapter 12 verse 1 and 2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லப்படுகிறது. Therefore let us run with endurance the race that is set before us, fixing our eyes on Jesus, the author and perfecter of faith. I press on toward the author and perfecter of faith. ஆம், அங்கே என்ன செய்யும், நாங்கள் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டியவராக இருக்கிறோம். We see that we are waiting for விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். We have to safeguard that we must our faith. protect and remain complete and not remain complacent of our faith. ஏனென்று சொன்னால் அங்கே எங்களை வீழ்த்தி விடலாம் என்று, ஏனென்றால் நாங்கள் நன்மை பெற்று தேவனோடு சந்தோஷமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்து எங்களை அங்கே என்ன செய்வான், நாங்கள் வீழ்த்தி விட அங்கே முயற்சி செய்து கொண்டிருப்பான். அதனால் நாங்கள் வெளிப்புள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். See, you'll always find a way to put you down, to catch you and get you into a trap.
ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறோம் அங்க பிலிப்பியர் 3:14 இப்படி அங்க சொல்லுகிறது. We read in Philippians chapter 3 verse 14. அங்கே சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். என்னங்க அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாங்க பார்க்கிறோம். I press on toward the goal for the prize of the upward call of God in Christ Jesus. அவர் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். I press on toward the goal for the prize of the upward call of God in Christ Jesus. ரேஸ்ல ஓடுகிறவர்கள் அவருடைய பார்வை இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருந்தால் அந்த பந்தய பொருளை, அந்த கடைசி அந்த ட்ரோஃபியை பெற்றுக்கொள்ளவே முடியாது பிரியமானவர்களே. Someone who's fighting a race will have their eyes only on not on the crowd but only on the finish line, on the prize. அவருடைய நோக்கம் அந்த எல்லை அதை அடைய வேண்டும் என்று சொல்லுகிற நோக்கம் இருக்க வேண்டும். அதே போல தான் நீங்க அப்போஸ்தலன் சொல்றார், பிலிப்பியருக்கு எழுதுகிற பொழுது சொல்றார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடுகிறேன் என்று தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். I press on toward the goal for the prize of the upward call of God in Christ Jesus. நாங்க பார்க்கிறோம், உங்க குதிரைகள் பாருங்க, அதுகள் ஓடும்போது அவர்களுக்கு என்ன செய்வார்கள் தெரியுமா? We see when horses run or gallop, what do? என்ன செய்வாங்க? அவர்கள் அதுக்கு கண்ணு ரெண்டு பக்கம் அங்க கவ போட்டிருக்கும். அவங்க ரெண்டு பக்கம் அங்கேயே பார்க்காது, அதுக்கு நேரா மட்டும்தான் தெரியும். Even though his eyes are different from us and are made to look in opposite directions, their eyes are only looking forward. ஏன்னா அவர்களுக்கு அந்த கவ போட்டிருக்கும், அவங்களுக்கு நேரா பார்ப்பதற்கு. And so during races, for instance, a straight race, a horse is put on a special mask in which they can only see straight like so. அதே போலதான் எங்களுடைய பார்வையை நாங்க என்ன செய்ய வேண்டும்? எங்கள் தேவனை நோக்கினதாக அது இருக்க வேண்டியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. And so just like that, we have to have all eyes on the Lord and understand, and all eyes on the prize, which is Christ Jesus. நாங்க பார்க்கிறோம். அதே போல அங்கே 2 தீமோத்தேயு 4:7 இப்படியாக சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அங்கே அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். And we read in 2 Timothy chapter 4 verse 7, I have fought the good fight, I have finished the course, I have kept the faith. அது போலதான் நாங்களும் எங்களோட வாழ்க்கையில நான் முடியும் பொழுது எங்களோட வாழ்க்கையில நாங்கள் இல்லைன்னா நாங்கள் கடந்து போகும்பொழுது சொல்லணும், நல்ல போராட்டத்தை நான் செஞ்சேன், அதனால நான் என்ன செய்தேன், நல்ல போராட்டத்தை போராடி அவர் என்ன செய்தார், தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். And we see that he has kept his faith and he has fought the good fight only for the Lord. நாங்கள் கூட விழிப்புள்ளவர்களாக எங்களுடைய விசுவாசத்திற்கு அதை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. We must be vigilant and have our faith in the Lord. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அடுத்த வசனம் இப்படியாக சொல்கிறது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். For bodily discipline is only of little profit, but godliness is profitable for all things, since it holds promise for the present life and also for the life to come. Hallelujah. Hallelujah. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய விசுவாசத்தை இப்படியாக நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டியவராக இருக்கிறோம். அப்பொழுது தான் அங்கே நாங்கள் என்ன செய்வோம்? தேவனிடத்தில் அங்கே நீதியுள்ள நியாயாதிபதியை கர்த்தர் அந்நாளில் அது எனக்கு என்னத்தை தருவார், எனக்கு எங்களுக்காக கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறான், நீதியின் கிரீடம் அது எங்களுக்கு கிடைக்க பெறும் பிரியமானவர்களே. So we must protect our faith and protect the crown of righteousness he has given us. நாங்கள் என்ன செய்யக்கூடாது? எங்களுடைய வெற்றி, எங்களுடைய வாழ்க்கையில பணம் வரும்போது, வசதிகள் வரும்பொழுது நாங்கள் அது என்ன செய்யலாம்? அது எங்களை தேவனிடத்திலிருந்து அதை எங்களை பிரிக்க கூடாது பிரியமானவர்களே. What should we never do? We should never let our success cause us to become complacent. பாருங்க, பெர்குசை அழகான பாடலை பாடி இருக்கிற, வசதியை தேடி ஓடாத அது தொடுவானம், வசதி வந்தால் பயன்படுத்து, சுவிசேஷம் சொல்வதற்கு, ஆளுகை செய்வதற்கு நோனோ, அடிமைப்படுத்துவதற்கு நோனோ. ஆமென். அப்ப வசதியை தேடி ஓடி எல்லாரும் என்ன செய்கிறோம்? காலை விடிந்தால் பொழுதுபட்டால் எல்லாரும் வேலைக்கு ஓடுகிறோம். And we see in the morning rush hour, all these people, they go to work and they rush to work, and you shouldn't allow this to cause you to become complacent or cause you to not look at the real prize.
For example, in that example, the prize is being at home and embracing the family time. ஆம் ஏனென்றால் நாங்கள் உழைக்க வேண்டும், நிச்சயமாக நாங்கள் கடினமாக உழைக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை தேட வேண்டும். ஆனால் அதுவே எங்களுடைய நோக்கமாக எங்களுடைய வாழ்க்கையின் எல்லையாக இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. And so that should be the target, that should be the main reason, our prize in which we want and our goal should be. எங்களுடைய நோக்கம் அங்கே பரலோகம் தான் என் பேச்சு, அங்கே தேவனை அடைய வேண்டும், அந்த எல்லையை நான் அடைய வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும். இப்படியாக உலகம் காரியங்கள், பணத்தை தேடுவது, அதை தேடுவது, புகழை தேடுவது என்று சொல்லுகிறது, அது எங்களை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடக்கூடாது. And we should go for the Lord, and we should prize us only to be in His kingdom. ஆம் நாங்கள் பார்க்கிறோம். கடைசியாக நான் ஒரு வசனத்தை அங்கே வாசித்து முடிக்க போகிறேன். I'm going to read a final verse and finish. அங்கே யெசபாத்தின் வாழ்க்கையில அவர் தனக்கு விருப்பமில்லாத, நீங்க அவங்களோட சரித்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் தன்னுடைய மகனுக்கும் அங்கே அங்கே மற்றவர் ஒரு அவங்களோடு கூட அங்கே என்ன செய்கிறார், அலையன்ஸ் பண்ணிக்கிறார். அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது மாத்திரமல்ல, அங்கே அவருடைய மகளை வந்து தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து அப்படியாக அந்த பந்தத்துக்குள்ளே அவரோடு கூட இணைந்து போகிறதுனால அநேக பிரச்சனைகள் வந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். See, since Jehoshaphat allows his child to his son to get married to a wicked daughter. A wicked person's daughter, it led to him also his life being affected. அதான் எங்களுடைய தோழமை எங்கே யாரோடு எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் விழிப்புள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டியவர்கள். So we have to be vigilant, not only of our faith and not only of Satan's temptations, but also of our friends and the people around us. ஏனென்றால் நான் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லுகிறவர்கள் அங்கே எங்களுடைய வாழ்க்கையில அநேக இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். And friends are people who bring, in my opinion, the majority of influence in one's life. ஏனென்று சொன்னால் நீங்கள் வாலிப காலத்திலே உங்களுடைய பேரண்ட்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுடைய தாக்கம் உங்களுடைய இருக்கும் நிச்சயமாக. You see, your parents' teachings or raising will still be within you. ஆனாலும் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வயதை ஒத்தவர்கள், அவர்கள் செய்கிற பொழுது நீங்க யோசிப்பீங்க, அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியும், அவங்கெல்லாம் வயசு போனவங்க, நண்பர்களுக்கு தான் விஷயம் தெரியும் அப்படின்னு ஒரு பிழையான தோழமைக்குள்ளே நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களோட வாழ்க்கையில் கொடுத்த வெற்றிகளை நீங்கள் இழந்து போகிற தருணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். We see, if you have the wrong friends and go into the wrong path, then you will all the victories that you receive from God, it will bring you away from God. Okay, நாங்க பாப்போம் கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. James chapter 1 verse 12 reads, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். Blessed is a man who perseveres under trial, for once he has been approved, he will receive the crown of life for which the Lord has promised to those who love him. ஆம், அங்கே உங்களுக்கு சோதனை என்று சொல்லும் பொழுது அங்கே ஆங்கிலத்தில் நான் நினைக்கிறேன் டெம்ப்டேஷன் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிரச்சனைகள், துன்பங்கள், ட்ரையல்ஸ் அது வரும் பொழுது நீங்கள் அதை சகித்து கொண்டு நாங்கள் கடந்து போகிற பொழுது அங்கே தேவனிடத்துல என்ன கிடைக்கிறதாம், ஒரு ஜீவ கிரீடம் கிடைக்கும். ஹல்லேலூயா. We see we will get the crown of life if we are which the Lord has promised to those who love him. ஆம், நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள், துன்பங்கள் வருகிற பொழுது ஐயோ எனக்கு இதெல்லாம் செய்ய முடியல, நான் உடனடியாக வழிவிலகி தேவனை விட்டு என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய செயலை நான் போவேன் என்று சொன்னால் அங்கே எங்களுக்கு அநேக பிரச்சனைகள் அங்கே நேரிட வாய்ப்புகள் உண்டு, தருணங்கள் உண்டு. The crown of life is not given to those who are successful, but to those who persevere through success and do not go complacent. ஆம், இந்த நாளிலே நீங்கள் கூட உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கலாம். God may have given you a blessing in this அவர் place. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த நாளில் செய்திருக்கலாம். He may have done a miracle in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த யுத்தத்தை அவர் உங்களுக்காக செய்திருக்கலாம். He may have done something in the war in your life. He battled for you. அவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்து உங்களுக்கு வெற்றி கொடுத்திருக்கலாம். He might have fought a war in your life.
அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அங்கே என்ன செய்வோம், அந்த சந்தோஷத்துல அந்த வெற்றியில நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போகாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. And so in your lives, you're vigilant. You have to remain vigilant and not go complacent of your faith and also the people around you. ஆம், தேவன் தனக்காக காத்திருக்கிறவர்களை அவர் நிச்சயமாகவே அவர் அங்கே ஆசீர்வதிப்பார். And so God will definitely bless those who remain with Him and bless those who love Him. ஆம், நாங்க பார்க்கிறோம் அவர் என்ன செய்கிறார், அவருக்காக காத்திருக்கிறார், அவருக்காக அங்கே காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் என்ன துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் அதிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். He will bless those who persevere for Him, not those who are successful, but those who persevere for Him. இந்த நாளில் நீங்க சிந்திக்க வேண்டிய காரியம், Today think about it. இந்த கிழமை முழுவதும் உங்களோட சிந்தனையில இருக்க வேண்டிய காரியம், What you need to think about today. உங்களுக்கு இன்றைய நாளில் வெற்றி வந்திருக்கலாம், ஆனால் நாளை அந்த வெற்றியில் இருந்து உங்களுக்கு அங்கே என்ன வரப்போகிறது என்பதை நீங்கள் அங்கே விழிப்புணர்வு உள்ளவர்களாக நீங்க இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். You may have been a victor today, but you must remain vigilant of your faith and your blessings. ஆம், தேவன் உங்களுக்கு நன்மை செய்தார், அவருக்கு நீங்க உண்மையுள்ளவர்களாக இருக்கிற பொழுது அவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். We see God has done the right thing in our lives, and He will allow us, and He will be true to us. ஆம், இந்த நாளில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. நீங்கள் இந்த வேளையில கூட தேவன் உங்களுக்கு வெற்றி தந்த பொழுது அதை பின்பு தேவனை மறந்து வழி விலகி போன யோனாவை போல இருக்கிறீர்கள். இந்த நாளில் தேவன் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். We see God is speaking to you if you are like Jonah today. ஆம், நீங்கள் வழி தப்பி அங்கே ஒளிந்து போய் பேதுரு போல மறுபடியும் உங்களுடைய வேலைக்கு நீங்க திரும்பி கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். If you are like Peter and you are denying the Lord everywhere you go. ஆம், நாங்க பார்க்கிறோம் பேதுரு அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே மரித்து அங்கே போன பிறகு அங்கே சிலுவையிலே அடைத்த பிறகு அவர் என்ன செய்தார், ஐயோ இனிமேல் எங்களுக்கு யாருமே இல்லை என்று அவர்கள் மறுபடியும் மீன் பிடிப்பதற்கு அங்கே போனது போல இன்றைய நாளிலே தேவனுடைய ஊழியத்தை விட்டு மறுபடியும் நீ வேறு எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் சகோதரனே சகோதரி, தேவன் உன்னையும் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். Just as when Jesus was dead, the brothers or Peter had gone back to fishing. Don't be like that today. Don't allow this lack of success or this lack of success leads to you becoming complacent. சகோதரி, இந்த நாளில தேவனுக்கு கொடுத்த ஊழியத்தை நீ அந்த பந்தய பொருளை நோக்கி நீ ஓட வேண்டும் என்று தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். My dearly beloved, you must run towards this prize. நீங்க கலப்பையிலே கையை வைத்தவங்க திரும்பி பார்க்க கூடாது. தேவனுக்கு ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லி நீங்க அறிக்கை செய்தவங்க அங்கே திரும்பி பார்க்க கூடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. And so you have to look look at God. You have to speak out to Him and claim and declare to Him அவர் உங்களை அழைத்தவர், நீங்கள் அழைத்த ஊழியத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். Because He has called you and He has called you for His purpose. உங்களுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் வரும்பொழுது இல்லை நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது, நான் என்னுடைய சொந்த காரியங்களை பார்க்க போகிறேன், நான் என்னுடைய சொந்த காரியம் தான் எனக்கு முக்கியம் என்று நீங்க இன்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். And so God is looking at you today if you wish to prioritize your own life. ஆம், இங்கே யோசபாத்தை போல அங்கே வெற்றி வந்தது, அங்கே சமாதானம் இருந்தது. அவன் என்ன செய்தான், அங்கே தேவனை மறந்து மற்றவர்களோடு தோழமை பண்ண ஆரம்பித்தான். And in Jehoshaphat's life came victory and came deliverance. அங்கே அவன் அதை மறந்து அங்கே மற்றவர்களோடு அங்கே மற்ற மனிதர்களோடு தோழமை செய்ய ஆரம்பித்தான். So he completely forgot all that and went to wicked ways. அதனாலே அவன் அங்கே என்ன செய்தான், அவன் செய்த கப்பல்கள், அவன் செய்த அந்த அவர்களோடு கூட சேர்ந்து வியாபாரம் எல்லாம் அழிக்கப்பட்டது. அங்கே தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு அங்கே அழிக்கப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். So all the business he had done with them and all the ships he had built were all destroyed and lost. ஆம், அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை விட்டு உங்களுடைய வழியிலே நீங்கள் தெரிந்து கொண்டு போயிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அடைந்து இருக்கிற இந்த நஷ்டத்தை தேவன் இந்த நாளில் மாற்றி போடுவார். நீங்கள் மனம் திரும்புங்கள். So in your life, the loss you have made, the loss you have received, God will change in your lives if you call out to Him. ஆம், இந்த நாளில் நீங்க மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். Today you are to change your heart. Repent. இந்த நாளில் ஆண்டவரே என்னை மன்னியும், நான் மறுபடியும் உம்மோடு கூட தேவனோடு கூட நீங்க ஒப்புரவாக வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். Today you must repent to the Lord and repent for change. ஆம், இந்த நாளில் நீங்க சிந்திக்க வேண்டிய காரியம், நான் தேவன் கொடுத்த எந்த காரியத்திலிருந்து விலகி போய் கொண்டிருக்கிறேன். அந்த யோசபாத்தை போல நான் அங்கே விலகி போயிருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, அவரை நோக்கி பாருங்கள்.
And so look to the Lord and look for His help today. just like Josephat did. இந்த நாளிலே கூட நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். And so today look to the Lord and I'm going to pray for you. நீங்க தேவன் முன்பாலே உங்களை தாழ்மைப்படுத்துங்கள். And come humiliated to the Lord. அவர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற்றிருக்க நஷ்டங்களிலிருந்து உங்களுக்காக இரட்டித்தனையாக ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். He is going to give you double the blessing and all the loss that you have. Hallelujah, hallelujah. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Heavenly Father, Lord, we praise. ஆண்டவரே இந்த நாளிலே தாமே சுவாமி ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த வெற்றிகளை எல்லாம் மறந்து ஆண்டவரே வழி தப்பி போன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, we pray today for all the victories and that you have given us these children, Father. ஆண்டவரே அந்த வழி தப்பி போன ஆடுகள் மறுபடியும் ஆண்டவரே உமது மந்தையில் நீ சேர்த்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Father, Lord, we pray that you may put them together. Father, put them ஆண்டவரே சுவாமி எத்தனை வெற்றிகள் எத்தனை ஆண்டவரே சுவாமி ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே கிடைத்த பின்பும் ஆண்டவரே உம்மை மறந்து ஆண்டவரே யோசேபாத்தை போல ஆண்டவரே போய் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, I pray for all those who that after each and every victory and success, Lord, have forgotten you. ஆண்டவரே இந்த நாளிலே சுவாமி ஆண்டவரே அவர்கள் நஷ்டத்துக்கு பதிலாக அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, instead of this loss, Lord, we pray that you give them this blessing, of Father. ஆண்டவரே அவர் சரீரத்தில் ஆண்டவரே இருக்கிற அந்த வியாதி பலவீனங்களை நீக்கி ஆண்டவரே நீர் இந்த நாளில் சுகத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, may you look to them and make happiness, healing happen, of Father. ஆண்டவரே இந்த நாளில் ஒவ்வொரு பிரெயின் டியூமருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray for each and every brain tumor today, of Father. ஆண்டவரே கேன்சர் வியாதிகளோட கூட சுவாமி ஆண்டவரே விடுதலை பெற முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray for each and every child with cancer today, of Father. ஆண்டவரே சுவாமி இடுப்பிலே ஆண்டவரே வருத்தத்தோடு ஆண்டவரே நடக்க முடியாமல் எழும்ப முடியாமல் இருக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுகத்தை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே ஜெபிக்கிறேன் சுவாமி. Lord, we pray for those with sicknesses in the hip and below, Lord, that are giving them issues with walking, issues with their everyday life and job, of Father. ஆண்டவரே உச்சியிலிருந்து உள்ள கால் வரை நரம்போடு ரத்தத்தை விட்டுவிடும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, from their spine to their feet, of Father, Lord, we pray that you may heal them, of Father. In the name of Jesus, I declare and I declare in the name of Jesus. Hallelujah. இந்த வேளையில வெற்றி நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, that you may give them victory, of Father. Hallelujah. ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய முன்பாக பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மோடு ஒப்புரவாகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா நீங்க இரட்டித்தனையான ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, that you may give them double the blessing for all of these who have lost today, of Father. இந்த நாளிலே சுவாமி எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We pray for all these children, of Father. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே. Ask in Jesus' name we pray. ஆமென். நாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவருக்கும் கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நாளிலே கூட நீங்கள் இந்த பார்த்த வசனத்தை போல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்துங்கள். தேவனோடு கூட ஒன்றி வாழுங்கள். அவரை விட்டு விட வேண்டாம் பிரியமானவர்களே. Today you'll see change in your life after this sermon, and that you may not go complacent. இந்த வேளையில கூட வருகிற கிழமையிலே எங்களை ஜெப நேரங்கள் உண்டு. நீங்கள் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் ஜூம் வழியாக எங்களோடு கூட இணைந்து கொள்ளலாம். And so we will have our prayer meetings during this week on Zoom. புதன்கிழமையிலே நாங்கள் இங்கே பெட்ஃபோர்ட்டிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே பக்கத்தில் உங்களோட குடும்ப நண்பர்கள் உங்களோட உறவினர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கும் சொல்லி அவர்களும் இங்கே வந்து சுகமளிக்கும் ஆராதனை எங்களோடு கூட கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். On Wednesdays, our prayer meeting is in person in Bedford, and if you have anyone or you yourself can come or nearby, then do let us know. We can give you exact details. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. So may God bless you all. மறுபடியும் நாங்கள் வருகிற இன்னொரு ஆராதனையில உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய நன்மை கிருபை உங்களை தொடரட்டும். May God's grace mercy follow you until we next meet. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. ஆமென். Amen.